வணக்கம் மாணவர்களே, தலைப்புக்கு வருக. ஃபில்லட் வெல்ட் டிப் டிரான்ஸ்ஃபர் 3F மூலம் செங்குத்து நிலையில் 3 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட மைல்ட் ஸ்டீல் ஷீட்டில் லேப் ஜாயிண்ட். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் பின்வரும் பணியை செய்ய முடியும். தகடுகளை தயார் செய்து மடியில் இணைப்பதை விட டேக் வெல்ட் செய்யவும். வெல்ட் பொசிஷனரில் டேக் வெல்டட் மூட்டை செங்குத்து நிலையில் அமைக்கவும். ரூட் ரன் மற்றும் இரண்டாவது ஓட்டத்தை சிறிது நெசவு மணிகளால் அமைக்கவும். தகடு மேற்பரப்புகளை சரியான முறையில் சுத்தம் செய்வதையும் மணிகளுக்கு இடையேயான சுத்தம் செய்வதையும் உறுதி செய்யவும். வெல்ட் மற்றும் பீட் தோற்றத்தில் மேற்பரப்பு குறைபாடுகளை சுத்தம் செய்து பரிசோதிக்கவும். தலைப்பு பல கருவிகள் மற்றும் உபகரணங்களின் பயன்பாட்டை உள்ளடக்கியது. பொதுவாக பயன்படுத்தப்படும் முக்கிய கருவிகள் இங்கே: ஸ்டீல் ரூல், லைட்டர், வயர் பிரஷ், ஹேண்ட் கிரைண்டர், பாஸ்டர்ட் ஃபைல், 2 ND கட் ஃபைல், ட்ரை ஸ்கொயர், leather apron, leather hand gloves, leg guard, safety shoes, welding helmet, safety goggles, chipping hammer, welding screen, AMIG welding set, carbon dioxide gas cylinder, filler wire feeder, மீஜி welding torch. செயல்முறை: பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். வரைபடத்தின்படி ஷேரிங் மச்சினி மூலம் ஷீட்டை வெட்டவும். ஷீட்டின் விளிம்புகளை கிரைண்டிங் மற்றும் பில்லிங் மூலம் சவரே செய்யவும். கார்பன் விரே பரிச் மூலம் பில்டரின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். கூட் வரைபடத்தின்படி பிளேட் பி மீது பிளேட் Y லேப் ஜோயிண்டில் அமைக்கவும். வரைபடத்தின்படி மடியில் B தகட்டில் A தட்டு அமைக்கவும். இயந்திரத்தின் நேர்மறை முனையத்துடன் டார்ச்சை இணைக்கவும்.
90 முதல் 100 ஆம்ஸ் சுரண்டும் விரை பீடிங் ரேட் 3 to 4 மீட்டர் லோங் மற்றும் ஆர்க் வோல்டேஜ் 19 முதல் 20 வரை அமைக்கவும். டீப் டிரான்ஸ்ஃபர் மாவை ரூட் ரன் செய்து வெல் மாற்றியலை டெபாசிட் செய்யவும். லாப் ஜாயிண்டின் இரு முனைகளிலும் குறைந்தது 10 மில்லிமீட்டர் நீளத்திற்கு தக்க வெல்ட் செய்யவும். டாக் வெல் செய்யப்பட்ட ஜுபை வெர்டிகா எல் பொசிஷனை வைக்கவும். ஜோயின் மேல் நோக்கி இருந்தால் வெல்ட் டார்ச்சை கீழே இருந்து வெல் எடுத்து மேல் நோக்கி நகர்த்தவும். பூஜ்ஜியம் புள்ளி 8 மில்லிமீட்டர் டியமீட்டர் MS பில்லர் விரி பயன்படுத்தி கார்னர் ஜாயிண்டில் ஸ்ட்ரிங்கர் பெட்டில் வெல் செய்யவும். கார்பன் வயர் பிரஷ் கொண்டு பில்டரின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். பில்டரின் மீது ஒரே அளவிலான எஸ்ஸின் இருப்பதையும் வெல்ட் நல்ல லெக் லென்ஸ் இருப்பதையும் உறுதி செய்யவும். வெட்டப்பட்டதை தவிர்க்கவும். அதிகப்படியான நெசவு காரணமாக தட்டின் விளிம்புகள் உருகவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். பில்டரின் லாப் ஜாயிண்டில் வெல்ட் இரு பக்கங்களிலும் உண்டரசு இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். வயர் பிரஷ் கொண்டு பெண்டாய் சுத்தம் செய்யவும். வெல்ட் ஜாயிண்ட் ஓவர்லாப், அண்டர்கட், பெனிட்ரேஷன், டிஸ்டார்ஷன் போன்ற குறைகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் மற்றும் நல்ல பீட் ப்ரொஃபைல் உள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும். லாப் ஜாயிண்டை விட தட்டுகள் மற்றும் டேக் வெல்ட் தயாரிப்பது. வெல்ட் பொசிஷனரில் டேக் வெல்ட் செய்யப்பட்ட மூட்டை செங்குத்தாக அமைப்பது. ரூட் ரன் மற்றும் இரண்டாவது ஓட்டத்தை சிறிது நெய்தல் மூலம் அமைத்தல். தட்டின் பரப்புகளை சரியாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் மற்றும் மணிகளுக்கு இடையேயான துப்புரவு ஆகியவை அடங்கும். மற்றும் இறுதியில் வெல்ட் மற்றும் பீட் தோற்றத்தில் மேற்பரப்பு குறைபாடுகளை சுத்தம் செய்தல் மற்றும் ஆய்வு செய்தல். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்களின் அடுத்த வீடியோவில் மற்றொரு அருமையான கருத்தை உங்களுக்கு தருவோம். அதுவரை பார்த்து கொள்ளுங்கள்.